அடா யார் வீட்லயே சூப்பரா பாட்டு ஓடுத. பட்டுடுத்த தேவை இல்ல, முத்துமணி ஆசை இல்ல, பாசம் நெஞ்சோடு வந்தல்லோ, பாலூட்டும் சங்கு அது தேனோட்டும் இங்கு, பாலாரும் தேனாரும் தாளாட்டும் பொழுது, பாய் மேல நீ போடு தூங்காத விருந்து, நாளும் உண்டல்லோ அத நானும் கண்டல்லோ, இது நானும் நீயும் பாடும் பாட்டல்லோ, அந்தியில வானம் தந்தனத்தோம் பாடும், அலையோட சிந்து வடிக்கும். அடுத்த முறை என் மோனை மிச்சர் வாங்கும்போது நல்ல அந்த சிறு பயிறு முந்திரி பருப்புலாம் போட்ட மாதிரி ஒரு மிச்சர் இருக்கும். அந்த மிச்சரை வாங்க சொல்லணும். இந்த மிச்சர் நல்ல அல்ல அவ்வளவு சாப்பிடுறதுக்கு. ஏதோ வாய் நமங்குதானே காப்பி குடிக்க இதை ரெண்டு எடுத்து வாயில போட்டுட்டு அடக்கேன். சந்திரரே வரும் சுந்தரிய பாரும், சதிராட்டம் சொல்லி கொடுக்கும். சுந்தரிய பார்த்தாவ நல்லா போட்டுக்கிட்டு ஏலா பெரிய பொண்ணு. அடா நம்ம அத்தை கிழவி இன்னும் மிச்சரை தின்னுட்டு இடத்த காலி பண்ணலையா? இன்னும் இங்கே தான் உட்கார்ந்துருக்கா. இது தெரியாம நான் வேற ஆடிக்கிட்டே வந்துட்டேனே. என்னெல்லாம் ஆட்ட வேண்டியிருக்கு ஆட்டம்? துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டியா காய போட்டுட்டியா? ஆமாத்தே, துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டேன். சரி போ, எனக்கு கசகசன்னு இருக்கு, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள போய் கருவாட்டு கறியை வை, சோத்த அடுப்புல போட்டுட்டு கறி எடுத்து குழம்பு வைக்கலாம்னாலும் என் மோனும் ஊர்ல இல்ல பியாத்தியும் ஊர்ல இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கு தானே கருவாடு கிடக்கும் பாரு, அந்த கருவாடு எடுத்து கறியாக்கி வச்சிருன்னு. சரித்தே. இந்த மிச்சரை அங்கே டப்பாவில் கொட்டி வை, ஒன்றத்துக்கு அவ்வளோ அந்த மிச்சர். அடுத்த முறை என் மோனை மிச்சர் வாங்க சொன்னா அந்த முந்திரி சிறு பேர்லாம் போட்ட மாதிரி இருக்கும் பாரு, அந்த மிச்சரை வாங்கிட்டு வர சொல்லு. நீ கடைக்கு போனாலும் அதை மாதிரி பார்த்து வாங்கிட்டு வா, இதெல்லாம் வாங்கிட்டு வராது என்ன? சரித்தே. சரி, கிச்சனில் போய் டப்பாவில் கட்டி போட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரித்தே. காலம் போன காலத்தில் இதுக்கு மிச்சர் திங்கிறதுக்கு பல்லு இருக்கான்னு தெரில. இதுக்கு முந்திரி போட்டது சிறுபருப்பு போட்டது சிறுபயிறு போட்டது தான் வேணுமா, இதெல்லாம் திங்காதான். இதை அப்போ எங்கே கொண்டு கொட்டியது? குப்பையிலையா கொண்டு கொட்டணும்? இதெல்லாம் கொண்டு வாங்கி கொடுக்காரு பத்தியா என் புருஷன், அவர் தலையில தான் கொண்டு கொட்டணும். இதெல்லாம் கருவாட்டு கறியா வேணும்? கருவாட்டு கறி நானே சமையல் வேலையிலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு இருக்கேன். கருவாடு இருந்தால் தானே கருவாடு கறி கேட்பீங்க. கருவாடை கொண்டு போய் பூனைக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் இரு. ஐயோ, கருவாடு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது? இங்கே மேலே தான் எங்கேயோ ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இந்த இருக்கு கிடச்சிருச்சு. சாலை கருவாடு, நல்ல கருவாடு. கருவாட்டு கறி திங்க நமக்கும் ஆசையாக தான் இருக்குது. யாராவது வச்சு தந்தால் திங்கலாம். இது ஓவராக நம்மளை போட்டு வேலை வாங்குதே. இது வச்சு தந்தால் நம்ம நல்லா உட்கார்ந்து திங்கலாம். கருவாட்டு கறி யாராவது வச்சு தந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வச்சா திங்கையே ஆகும். இந்த கிளவி மோவன் ஊரில் இல்லைன்னா நம்மளை வேலை உழுக்க வாங்கிடுது. அவர் இருக்கும்போது கூட நான் எப்படி ஆயினா கண்ணை தப்பி எஸ்கேப் ஆகிடுவேன். அவர் இல்லைன்னா நம்மளை ஓவராக வேலை வாங்குது. நம்ம தப்பிச்சு போக முடிய மாட்டேங்குது. நம்மளே கறி வச்சு நம்மளே திங்கணும்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? நல்லாவா இருக்கும்? அதுக்கு சுவாத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு கொஞ்சம் தயிரை ஊற்றி அடித்து தின்னுட்டு போகலாம். சாலை கருவாடு நல்லா வாசமாக இருக்குது. இன்னைக்கு பூனைக்கு லக்கு தான் போ. பூனை அவ்வளவு எங்கே கிடக்கு? இவ்வளோ நேரத்துக்கு மோப்பம் பிடிச்சிட்டு வந்திருக்கணுமா? இன்னும் ஒன்றும் காணோம். மற்ற நேரத்துலலாம் கிச்சனை உருட்டிக்கிட்டு அடக்கம். கருவாடை எல்லாத்தையும் பூனைகிட்ட கொடுத்துட்டு நம்ம அத்தை கிளவிட்ட கருவாடை பூனை தின்ட்டு போயிட்டு ஒன்றும் கருவாடெல்லாம் ஒன்றும் இல்லை நீரணும். தினம் வந்து சோறு கறி வைக்கதா, என்ன கறி வைக்க என்ன குழம்பு வைக்கன்னு தினமும் மண்டைய பிச்சுக்கிறதா இருக்கு. ஏதாவது சமைக்கலான்னு பார்த்தாலும் வீட்லயும் ஒன்றும் இல்லை. ஏதாவது இல்லைன்னு பக்கத்தில் அக்கம் பக்கம் கேட்கலான்னு பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் கடன் வாங்கியாச்சு. 2 தக்காளி கொடு, 2 வெங்காயம் கொடு, பச்சை மிளகா கொடுன்னு எவாகிட்டையும் போய் எதுவும் இனிமே கேட்கவே முடியாது. இதுக்கு மேலே போய் ஏதாவது வேணும்னு கேட்டால் செருப்பு கலத்தி அடிச்சு விடுவாளுவே. இனிமே ஒருத்தர்கிட்டையும் ஒன்றும் கேட்க முடியாது. நம்ம திங்கக்கிழமை தான் சந்தைக்கு போனோம். அப்பதான் காய் ஏதாவது வாங்கலாம். என்ன பண்ண மண்டையே பிச்சுக்கிறாப்புல இருக்க. ஆமா, நான் இப்ப எங்க போய்கிட்டு இருக்கேன்? பைத்தியகாரி கிடங்கா தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு யோசனையில எதுக்கு இப்ப இந்த பக்கம் வந்தேன்னே மறந்து போயிட்டேனே. முருங்கைக்காவை போட்டு காரக்குழம்பு வைக்கலாம்ல. லட்சுமி அக்கா வீட்டுல முருங்கைக்காய் தந்தாவல, நான் அதை வாங்கிட்டு வந்தேனா வீட்டுக்கு? வாங்கிட்டு வரலையா? லட்சுமி அக்கா கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேனோ, அப்புறம் வாங்கிக்கிடுறேன்னு வாங்காமலே வீட்டுக்கு போயிட்டேன்னு நினைக்கேன். ஐயா ஆமா, லட்சுமிகிட்ட போயிட்டு ஒரு 2 முருங்கைக்காவை வாங்கி கறியாவது வைப்போம். அது தோட்டத்தில் போய் முருங்கைக்காய் அவ்வளோ பறக்கி கொடுத்துருக்கேன். கொடுத்தவளுக்கு ஒரு 4 முருங்கைக்காய் தந்து விடணும்னு தோணிச்சு அந்த லட்சுக்கு. அங்கே தோட்டத்தில் வச்சு எடுத்து தந்துச்சு. நம்ம செமக்கு மாச்சப்பட்டு சோனிக்கிட்ட கொடுத்து விட்டோம். அவள் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தா. அதுக்கப்புறம் நம்ம வாங்காமலே வீட்டுக்கு போயிட்டோம்னு நினைக்கேன். ஆமாம், இனிமேல் அதையாவது வாங்கிட்டு போய் கறியை வைப்போம். கொஞ்சம் மசாலா வள்ளி போட்டு புளியை கரைச்சி ஊற்றி முருங்கைக்காய் குழம்புன்னு. லட்சு வேற வீட்டில் இருக்கா, இன்னைக்கும் தோட்டத்துக்கு கிளம்பிட்டான்னு தெரியலையே. இந்த பொம்பளை வேற அடிக்கடி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிடும்.
அட இந்த கோழியை பார்க்க முட்டை கிழவி வீட்டில் உள்ள கோழி மாதிரியே இருக்க. முட்டை கிழவி போய் சேர்ந்ததுன்னா சேர்ந்துச்சு. அது கோழியை ஆளாளுக்கு பங்கு போட்டுக்கிட்டாலுவே நம்ம ஒரு கோழியை கூட ஆட்டையை போட முடியல. இது முட்டாச்சி கோழியே தான். இந்த கோழி இந்த போண்டா சைஸ் கோழி அங்கே தான் இருக்கும். நல்லா தீனி போட்டு நல்லா இருக்கும். அந்த கோழி தான் நினைக்கேன். இதை நம்ம ஆட்டையை போட்டு போயிட்டா என்ன? எப்பயும் தான் சோறு கறி பருப்பு கார குழம்புன்னு தான் திங்கமே. இன்னைக்கு இந்த கோழி அடிச்சு குழம்பு வச்சுட்டா என்ன? முட்டை கிழவியோட கோழி தானே, கிழவி தான் செத்து போச்சே. அது என்ன பேயாவை வந்து நம்மகிட்ட கேட்க போகுது என் கோழியை என்னத்துக்கு களவண்டதுன்னான்னு? அது செத்ததுக்கு அப்புறம் அவ கோழியை எவ்வளோ உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கா. நமக்கு இல்லாத உரிமையா முட்டை கிழவி கோழிக்கு கொண்டு அந்த முட்டை கிழவி இன்னைக்கு தூக்கிட்டு போயிரும். பக் 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 பக். என்ன ஓடுது? துரத்தி தான் போய் பிடிக்கணுமோ? எவ்வளவு பார்த்துருவாளோ? எவா பார்த்தா என்ன நம்ம கோழிம்போம். பக் 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 பக். ஐயே, இது தெரு தெருவா ஓடி மானத்தை வாங்கும் போல இருக்கே. காலை முடிச்சு இன்னைக்கு உன்னைய சூப்பு வச்சிடுறேன் இரு. இரு இரு தாரேன், அவசரப்படாத. சரி சரி, பொறுமை பொறுமை, பொறுமையா சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் அவ்வளோ கருவாடும். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்கு கருவாடு கொடுத்த தெய்வமே, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். சரி, நல்லா கருவாடை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கருவாடை கொண்டுக்கிட்டு என் மாமியா மூஞ்சிக்கிட்ட கொண்டு போய் நீட்டிட்டு நின்றாதீங்க, அப்புறம் நான் மாட்டிக்கிடுவேன். ரைட்டு, என்ஜாய். எப்படியோ இன்னைக்கு கறி வைக்கிறதுலேருந்து தப்பிச்சிடலாம். கறி வைக்க வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் உப்பு போட்டு கஞ்சிக்கு போட்டு குடிச்சிக்கிடுவேன்னு சொல்லிடணும். அப்புறம் லட்சுமியை காட்டினாலும் கொஞ்சம் கறியை வாங்கி நம்ம சோத்துக்கு ஊற்றி தின்னு கிடலாம். கோழி ஓடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஓடிக்கிட்டு இருந்தேன்னு வை. இப்படியே உன் ரெக்கையை உடச்சி உன் கையிலே தந்துடுவேன் பார்த்துக்க. அட, இந்த உமா குந்தானி எதுக்கு கோழியை துரத்திக்கிட்டு திரியா? கோழி அடித்து குழம்பு வைக்க போகிறாளோ? நம்மளை விட்டுட்டு பண்ணுறா பத்தியா? இதுதான் தவறான விஷயம். இந்த வாரம் இரு. டே சேவல, ஓடாத ஓடாதன்னு கேட்கவா செய்யற? ஐயருன்னா வாரேன். இதா உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. அட குந்தானி, எவா அது குறுக்க வாரது? நானே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உமா, இந்த கோழியை பிடிச்சிட்டேன். யார் அது நீ கூப்பிடுறது? அட குந்தானி, என்ன எதுக்குலாம் பிடிச்ச? நான் பாம்புலா? வா பெரிய பொண்ணு, இன்னைக்கு நமக்கு வியாட்டதா. நான் என்ன பிடிச்சிருக்கேன்னு பாத்தியா? இந்த கோழி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு நினைச்சு ஓடுது. விடுவேனா நானு? அது காலை எட்டி எப்படி பிடிச்சும் பேரு கடைசி நேரத்துல. பா பா நீ 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 பா பா. என்னடா பெரிய பொண்ணு, இப்பதான் ப்ரீகேஜி புள்ள பாடம் படிக்க மாதிரி பா பீன்னு படிச்சுக்கிட்டு இருக்க? அட குந்தாணி, உன் கையில இருக்கிறது சேவல் இல்லனா பாம்பு. என்னது பாம்பா? குந்தாணி கழுத்து நெரிச்சு கொல்லவா செய்யா? இந்த வாங்கிக்க. ஐயோ பெரிய பொண்ணு, என்னைய பாம்பு கடிச்சிருச்சுலா. ஐயையோ ஐயையோ, உமால பாம்பு கடிச்சிருச்சே. ஐயோ கடவுளே, விஷம் எல்லாம் பாம்புக்கு ஏறி இருக்குமே. இப்ப எப்படி நான் அந்த பாம்பை காப்பாத்துவேன்? அட விளந்து கெட்டவனே, பாம்பு கடிச்சது எனக்குடா. எனக்கு தானடா விஷம் ஏறும். அப்படி இல்லடா உமா, பாம்பு விஷம் உனக்கு வந்தா கூட அந்த விஷம் உன்னைய ஒன்றும் பண்ணாது. உன் விஷம் பாம்புக்கு போயிருந்துன்னு வையி, அந்த விஷத்துல பாம்பு செத்து போயிருங்களா? அதான் அந்த பாம்பை எப்படி காப்பாத்துறதுங்க? அட வளந்து கெட்டவள, பியாதி எடுப்பா. என்னைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் காப்பாத்தலாம். இரு இரு, மாட்டு வண்டி கிட்டு வண்டி கிடைக்கான்னு பார்க்கேன், அதில் போட்டு கூட்டு போறேன் இரு. அதுக்கு முன்னாடி ஒரு கோணியில் இந்த பாம்பு எடுத்து போட்டு கொண்டு வரேன். ஆஸ்பத்திரியில் வச்சு காப்பாற்ற முடிஞ்சா அதையும் காப்பாற்றிடுவோம். ஒன்னே காப்பாற்றுறது கஷ்டம்தான், அதையாவது காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது பிழைக்கணும்ல. அட கடவுளே, பாம்பு கடிச்சு என்னைய காப்பாத்துவான்னு பார்த்தா அவ பாம்பை காப்பாத்துறதுக்கு கோணி எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு போறாளே. இவளெல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியும். இவளே என்னைய கொண்டு விடுவா போல இருக்கே. திருட்டு கோழியை பிடிச்சி குழம்பு வச்சு திங்களான்னு பார்த்தா கடைசியில நான் சமாதி ஆயிருவேன் போல இருக்கே. கடைசியில என் சமாதியில வந்துதான் கோழி அறுப்பாவளோ. இந்தா கோணி எடுத்துட்டு வந்துட்டேன். பாம்புக்கு வேற நாக்கு தள்ளிருச்சு, அவ்வளோதான் போல இருக்கு. உன் விஷம் பாம்பை தாக்கிருச்சு நினைக்கேன், செத்து போச்சு. போ, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இருக்கட்டும், ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தூக்கிட்டு போவோம்.
நாங்க ஒருத்தி நுர தள்ளி நாக்கு தள்ளி போய் கடக்கையும் பாம்பு கடிச்சு என்னைய அவ காப்பாத்துவான்னு பார்த்தானா அவ பாம்பை பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்காளே. அட கடவுளே, யாராவது என்னைய காப்பாத்துங்களே. இல்ல உமா, ஒன்றும் ஆகாது உனக்கு, அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்பலா, நான் இருப்பனான்னு தெரியலையே. விஷம் மண்டைக்கு ஏறிட போதுலா, ஏதாவது பண்ணு. ஐயோ ஆமாலா, விஷம் கடிச்சேன்னா அது வேற தலைக்கு ஏறப்படாதுல. வேணா உன் சாலை பிடிச்சி கழுத்து நெரிச்சு ஒரு இருக்கிறட்டுமா? ஆமா, அப்பதான் மண்டைக்கு ஏறாது விஷம். சாலை பிடிச்சி கழுத்து நெரிச்சு இறுக்கி பிடிச்சி கட்டிடுவோம். அப்பதான் ஆஸ்பத்திரி வரைக்கும் தாங்கும். ஐயா 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 ஐயா, என்னைய கொல்ல பாக்காளே, கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்காளே இந்த பெரிய பொண்ணு. ஐயா ஐயா, யாராவது வாடியாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னைய காப்பாத்துங்க. ஐயா என்னாச்சு பெரிய பொண்ணு, உங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை மீனா, உமால பாம்பு கடிச்சிருச்சு. அதான் அவள் விஷம் தலைக்கு ஏறக்கூடாதுன்னு சாலை பிடிச்சி கழுத்தை நெருக்கி இறுக்கி கட்டிக்கிட்டு இருக்கேன், தலைக்கு ஏறக்கூடாதுன்னு. என்னது, பாம்பு கடிச்சிருச்சா? எப்படி? ஐயோ மீனா, தயவு செய்து இவகிட்ட இருந்து முறை என்னைய காப்பாத்து மீனா. அவ கழுத்தை நெரிச்சு என்னைய கொல்லியா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ இவளுக்கு விஷம் தலைக்கேறாம இருக்க என்ன பண்ணணும்? ஐயா பெரிய பொண்ணு, நீ பண்ற மாதிரி சாலை பிடிச்சி இருக்கணும்னு வை. அவன் மூச்சு முட்டி செத்து போவா. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போ. என்ன பாம்பு கடிச்சு என்னன்னு எதுவும் தெரியுமா? என்ன பாம்புன்னு தெரியல, அதான் சாக்கில் பிடிச்சி வச்சிருக்கேன். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தான் காட்டணும். பாம்பு அவ்வளோதான் நினைக்கேன், செத்து போச்சு. உமாவசம் அதுக்கு முன்னாடி தாக்கிருச்சு போல இருக்கு பாம்பு செத்து போச்சு. ஐயோ, அப்ப உமாவும் செத்து போவாளோ? அது தெரியல. அப்ப ஆஸ்பத்திரிக்கே தூக்கி போட்டு கொண்டு போயிடட்டுமா? ஐயா சீக்கிரம் உன் வண்டியில கிண்டில எதையாவது தூக்கி போட்டு கொண்டு போ. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காப்பாத்தவர். ஓடு ஓடு ஓடு. இன்னைக்கு என்ன பண்ண ஏது பண்ணனு தெரியலையே. நான் உமா மாமியார் வீட்டுல இருக்கும்ல, அதுக்கு போய் சொல்லியே வீட்டுக்காரருக்கு போன் அடிச்சாவது சொல்லுவோம்ல. ஆமா, விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லு. உமா அவ்வளவுதான் நினைக்கேன். ஐயோ, இவ்வளோட என்னைய கொண்டு போடுவாளோ போல இருக்க. இவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போடுவாளா, சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போடுவாளான்னு தெரியலையே என்னைய. உமா பயப்படாத, உன்னைய பாம்பு விஷம்லாம் ஒன்றும் பண்ணாது. உன் விஷமே பாம்பை தாக்கியிருக்குன்னா நீ எவ்வளோ பெரிய விஷமா இருப்ப பேரு. உன்னைய நான் காப்பாத்துறேன் இரு. ஈனா, ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிடுறேன்ன. சரி பெரிய பொண்ணு. என்னங்க, எதுவும் மறந்துட்டீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லட்சுமி. அப்புறம் என்ன, தோட்டத்துக்கு போக வேண்டியது தானே. இன்னைக்கு தோட்டத்துக்கு போக மனம் இல்லையோ? தயங்கி நிக்கிறீரு. போலாமா வேண்டாமான்னு? இல்ல அது இல்ல லட்சுமி, எங்க அக்கா வந்திருக்காள்ல. ஆமா, உங்க அக்காவுக்கு இப்ப என்ன பண்ணணும்? இல்ல நான் ரமணிய சொல்லல, எங்க பெரிய அக்காவா சொன்னேன். சரி, இப்ப உங்க பெரிய அக்காவுக்கு என்ன பண்ணணுங்க? இல்ல நீ ஒன்றும் பண்ணாண்டா, அவ பொருளுகிறலாம் இன்னைக்குதான் ஏத்திங்க இறக்குறா போல இருக்கு. இந்த சாப்பாட்டுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவா எது பண்ணுவான்னு ஒன்றும் தெரியல. அதான் கொஞ்சம் போய் பிள்ளைகளை விட்டுனாலும் கொஞ்சம் எட்டி பாருன்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஏதாவது வேணும்னா தண்ணி கிண்ணியோ இல்லை சாப்பாடுக்கு பாடு எதுவும் செய்யறதுக்கு தேவைப்பட்டாலோ கொஞ்சம் கட்ட நட்டைக்கு கொஞ்சம் போய் ஏதாவது உதவி பண்ணுவியா என்னன்னு தான் கேட்கலான்னு பார்த்தேன். பத்துக்க அதெல்லாம் வந்தைய பாத்துக்கிடுவாவ, நம்மளெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காண்டாவ. நமக்கு அங்க செய்யறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இங்க வீட்லயே ஒரு பொருள் கிடையாது. எல்லா சாமானும் திங்கக்கிழமை சந்தையில போய் தான் வாங்கணும். நானே கறிக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நான் என்னத்தை போய் செய்யதுங்க? சரி இல்ல சொன்னேன், ஏதாவது வேணுமா என்னன்னு ஒரு வார்த்தை பேச்சுக்காவது கேளு. வேற எதுவும் கேட்கலன்னு நினைச்சு விடாதுல எங்க அக்கா, அதுக்குதான். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட சொல்லிட்டா வந்துங்க இந்த பால் காய்ச்சாவ. உங்ககிட்ட சொன்னாவ, உங்க அக்காவுக்கு சொன்னாவ, என்கிட்ட வந்தா சொன்னாவ. சும்மா போனா போகுதுன்னு ஒரு 3 டம்ளர் பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு காலையிலே. சரி வேண்டான்னு சொன்னா மனசு ஏதோ வருத்தப்படுமென்னு தான் நான் வாங்கிக்கிட்டேன். இல்ல என்கிட்ட சொல்லி உன்ட்ட சொன்னா, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். பத்துக்க முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல உன்ட்ட, அதனால நான் சொல்ல மறந்துட்டேன். ஆமா, சொல்ல மறந்தவர் தான் காலங்காத்தாலே எந்திரிச்சதும் விடிஞ்சதும் போய் அங்க உங்க அக்கா வீட்டுல போய் நின்னியராக்கும். வாசல திறந்து வச்சுக்கிட்டு வந்து பாலை காய்க்கிறதுக்கு. சரி விடு, நீ ஒன்றும் செய்யாண்டா. சரி நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன், மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவேன்னா. என்ன புதுசா வீட்டுக்கு வாரியர் இன்னைக்கு? உங்க அக்காக்கு சாப்பாடு ஹோட்டல்ல ஏதோ வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க வரணுமா? இல்ல நான் எதுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்க போறேன். அது எங்க அக்கா மொவே இருக்காம்ல, அவனை வாங்கிட்டு வர சொல்லி மாமன் சொன்னாவ. அதனால அவன் வாங்கிட்டு வந்து கொடுப்பானா இருக்கும். அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு எண்ணெயை கொண்டு போய் அங்க போய் பாருன்னு இருக்கியாரு? சரி அதை விடு, அதான் உன்னால ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்ட்டல. அப்புறம் என்ன, சரி நான் வாரேன். முடிஞ்சா நான் மதிய சாப்பாட்டுக்கு வாரேன், இல்லைன்னா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியேன். தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த லட்சுமி கோவத்தை குறைக்க முடியாது போல இருக்க. இன்னும் எங்க அக்கா மேல கோவமா தான் இருக்கா. எப்பதான் இவளுக்கு கோவம் தீருமோ தெரியல. என்னத்த பணாத்திக்கிட்டு போயிட்டு இருக்கியாரு? இந்த வாரேன். ஒன்னும் இல்லம்மா தாயி. லட்சுமி அக்கா என்னது இது எதுக்கு அறக்க பறக்க இப்படி ஓடி வருது? அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா விஷயம் சொன்னா தானே தெரியும். எதுக்கு இப்படி அறக்க பறக்க ஓடியாரா?
ஏதோ நாயகி துரத்துதம்மா அவனைய. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. அப்புறம் என்னலா சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு. எக்க உமால பாம்பு கடிச்சிருச்சுக்க. பெரிய பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறா. அட என்னடா சொல்றா? ஆமாக்க இப்பதான் பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி பெரிய பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறா. பொழைப்பாளா இல்லையான்னு தெரியல. தலை இங்கே தொங்கிருச்சு. எனக்கு பயமா இருக்குக்க. இனிமேதான் என் மாமியார் கிட்டே சொல்றதுக்கு ஓடுறேன். அது வீட்டுக்காருக்கு போன் பண்ணி வேற சொல்லணும். அதான் போய்கிட்டு இருக்கேன்க்க. நீங்களும் போய் பாக்குறதா இருந்தா ஆஸ்பத்திரியில போய் சீக்கிரம் போய் பாருங்க. நான் எல்லாருக்கும் சொல்லணும். ஐயே எப்படி கடிச்சது? எங்க வச்சு கடிச்சது? தேவி மைனி வீட்டு பக்கம் தான். அங்க அந்த செருவுகரைய பக்கத்துல நிறைய செடியெல்லாம் இருக்கு பத்தியில. அங்க இருந்து ஏதோ ஒரு பாம்பு வந்திருக்கு. இது எப்படி கடிச்சு என்ன பண்ணா எது என்ன அவ முழிச்சு எதுவும் சொன்னாதான் தெரியும். பெரிய பண்ணி பத்திக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்கா. பொழைச்சாதான் நமக்கு விஷயம் என்னன்னே தெரியும்க்கா. சரி நான் போய் சொல்றேன் என் மாமியார் கிட்ட. நீங்க போய் பாக்குறதா இருந்தா போய் பாருங்க. சரில மீனா போ சீக்கிரம் போய் சொல்லு. சரி கண்ணா தான் வாரேன். ஐயே என்ன நீ பாம்பு கடிச்சது தெரியல இந்த பிள்ளைக்கு. ஏமா என்னாச்சு? எதுக்கு வெளியே ஒரே சத்தமா இருக்கு? ஐயே பச்சை பிள்ளைகாரியே, அவளுக்கு போய் இப்படி ஆகி போச்சே. இவ எதுக்கு அம்மா இப்படி ஒப்பாரி வச்சுட்டாக்கா? எதுவும் கரடுவ மண்டைய கிண்டைய போட்டுருச்சுவளா? தெரியலையே. கரடுவ மண்டைய போட்டா எதுக்கு அம்மா இப்படி அளவு போடுறா? ஏதோ பச்சை பிள்ளைகாரின்னு வேற அழுதுகிட்டு இருக்கா. யாரா இருக்கும் கேப்போமா? ஏதோ டெத்து தான் போல தெரியுது. ஏம்மா யாருமோ செத்து போனா? எல்லாம் வாய கழுவுங்களா? நானே ஈரக்குள்ள அத்துவே இருக்கேன். இவ்வளவு வேற அவசகுணமா பேசிக்கிட்டு இருக்காள்வள. ஏம்மா நீ என்னத்துக்கு அழியான்னு சொல்லிட்டு அழுதாதானே எங்களுக்கு தெரியும். என்னாச்சு? யார் செத்து போனா? இல்ல இன்னும் யாரும் சாவல. உமா தான் செத்து போவல என்னமோ தெரியல. அவளதான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடி இருக்காளாம் பெரிய பொண்ணு. ஏம்மா என்னாச்சுமா அவளுக்கு? என்னன்னு தெரியலடா. இப்பதான் மீனா வந்து சொல்லிட்டு போறா பாம்பு கடிச்சு விட்டுன்னு. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியல. நானும் உங்க அப்பனும் போய் ஆஸ்பத்திரியில அவளை போய் பார்க்கோம். நீங்களும் பத்திரமா வீட்டுல இருங்க என்ன? சரிம்மா. எங்க சீக்கிரம் அந்த ஸ்கூட்டி எடுங்க. 2:30 போவோம். என்ன ஆஸ்பத்திரி ஏது இன்னும் வேற தெரியலையே. பெரிய பொண்ணுகிட்ட போன பண்ணியாவது கேட்டுக்கிடுவோம் போகும்போது. வாங்குங்க சீக்கிரம் வண்டி எடுங்க. சரி லட்சுமி வா. இந்த வண்டி நாங்கன்னதான் நிற்கு. ஓடியா. ஏ பச்சை பிள்ளைகாரி, அவ புருஷ வேற என்ன பாடுபடுவானோ தெரியல. அவனுக்கு நல்ல நேரமோ என்னமோ. என்னப்பா ஜோனி அம்மா இப்படி சொல்லிட்டு போறா? ஐயோ பயமா இருக்க. உமாக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. அவிய கொஞ்சம் ஏதாவது வேண்டாத வேலை செஞ்சாலும் ஆனா நல்லவிய பத்தியா? ஆமாவே கூட இருக்க ஒரு ஆளுக்கு ஏதோ ஆனதா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஏதோ ஆயிருமோ? இல்ல பெரிய பொண்ணத்தை எப்படியும் வண்டியில போட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காவல, எப்படியும் காப்பாத்திடுவாவ. அதுல எப்படி பாம்பு கடிச்சிருக்கோம் தெரியலையே. பெரிய பொண்ணு நொர தள்ளிருச்சு. அவ்வளவுதான் நினைக்கேன். நான் செத்து போவேன். ஐயோ எப்படியாயின்னு என்னை காப்பாத்து பெரிய பொண்ணு. அட உமா நீ பயப்படாதலா. நொர நல்லது. அது கரை நல்லதுல. இது நொர கெட்டது. ஐயோ விளம்பரத்தை பார்த்துட்டு கெட்டு போய் கிடக்காளே. இவ என்னைய காப்பாத்துவாளா இல்லைன்னா மார்ச்சரில கொண்டு போடுவாளான்னு தெரியலையே கடவுளே. நீ உன்னைய நினைச்சு இவ்வளோ பதறிய. உன் விஷம் பாம்புக்கு ஏறி பாம்பு மல்லாந்துருச்சு. அப்போ உனக்கு எவ்வளோ விஷம் இருக்குன்னு நினைச்சு பாத்தியா? நீ பாம்பு செத்து போச்சுன்னா நீயும் கண்டிப்பா செத்து போவ. அது மட்டும் உறுதி. அடிப்பாவி என்னடி சொல்ற? ஆமா நாய் கடிச்சிச்சுன்னா நாயை 41 நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டியாவில். எதுக்கு? அந்த 41 நாளுக்கு இடையில பாம்பு செத்து போச்சு, நாய் செத்து போச்சுன்னா அந்த மனுஷனும் செத்து போவான். அது மாதிரி தான் இந்த பாம்பு இப்பே செத்து போச்சு. அப்புறம் எப்படி நீ உயிரோட இருப்பா? நீயும் அவ்வளோதான் நினைக்கேன். ஐயோ நான் ஒரே ஒரு பிள்ளை, எனக்கு ஒரே ஒரு புருஷனே. ஐயோ எனக்கு இந்த பிள்ளையும் புருஷனே விட்டுட்டு நான் அனாதையா பாப்புறேனே. ஐயோ கடவுளே என்னை எப்படி நான் காப்பாத்து கடவுளே. நீ கொஞ்ச நேரம் இப்படி நல்லா பயத்திலே வா. உனக்கு தேவைதான். என்னைய விட்டுட்டு ஒத்தையில கோழியை களவாண்டு நீ அடிச்சு குழம்புச்சு திங்கணும்னு பார்த்தல. கொஞ்ச நேரம் பயந்துக்கிட்டே வா. நீ லட்சுமி பெரிய பொண்ணுக்கு போன போட்டு எந்த ஆஸ்பத்திரி என்னன்னு விவரத்தை கேளு. அவளுக்கு தான் போன போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. நான் கேட்டு விவரத்தை கேட்டு சொல்லியே. சரி. சண்டாளி போன வேற எடுக்க முடியுங்கால. வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாளா இருக்கும்ல. சரி நீ போட்டுக்கிட்டே இரு. அவ ஆஸ்பத்திரியில இறங்குனதுக்கு அப்புறம் எடுத்து பேசியாலான்னு பார்ப்போம். நம்ம உடம்புடிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா எங்க இருக்கா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். சரி நீங்க வண்டியை பார்த்து ஓட்டுங்க. ஏதோ பாம்புன்ட்டு ஓடியால் எவாவா? ஆமா எங்க பாம்பு ஒன்னும் அணக்கிறந்த மாதிரி இல்லையே. அந்த நிக்கல ஒருத்தி அவகிட்ட கேட்டு பார்ப்போம் இரு. எம்மா ஏ பொண்ணே. சொல்லுங்கக்கா. ஆமா இப்போ யாரோ பாம்புன்னு சொல்லிட்டு ஓடுனவள பாம்புங்க. ஐயா பாம்பு ஒன்றும் இந்த தெருவில் கிடையாது. அங்க பக்கத்து தெருவில் பாம்பு ஒருத்தியே கடிச்சிருச்சான். உமாங்கிறவள. உமாவா? இந்த பேர எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. ஆமா நானும் கேட்ட மாதிரி இருக்கடே. அவளுக்கு ஒரே ஒரு பொட்டை பிள்ளை தான் உண்டு, சின்ன பிள்ளை. அதுவும் அது எல்கேஜி என்னமோ தான் படிக்கும். எப்படி அவளுக்கு பாம்பு கடிச்சு என்னன்னு தெரியல. உயிருக்கு உத்தரவாதம் இல்லங்கமாய் சொல்லிட்டு போறாவல.
ஐயே எனக்கே ஒரு மாதிரி படபடங்குதுக்கு. இத்தனைக்கு அவ என் பக்கத்து வீட்டுக்காரி தான். இப்ப நாங்க வரையும் தான் அந்த மீனா சொல்லிட்டு ஓடியா. எனக்கு இப்ப கையும் ஓடல காலும் ஓடல. ஐயா அப்படியா? ஆமா, நீங்க யாருக்கு ஊருக்குள்ள புதுசா இருக்கு? இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கீல வாடகைக்கு? ஆமா, வாடகைக்குலாம் இல்ல, இந்த வீட்டை நான் தான் வாங்கியிருக்கேன். எங்க அக்கா குடி வந்திருக்கா. கொஞ்சம் வீடு ஒரு வருஷம் போல தள்ளி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா ஜாதகத்துல. அதனால எங்க அக்கா ஒரு வருஷம் போல சரி இருந்து பாப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஓ, நீங்களா? நீங்க இந்த தண்டவணி என்ன தங்கச்சியா அத அக்காவா? யாரா தானே? லட்சுமி அக்கா சம்மந்தி? நான் அவளுக்கு சம்மந்தியும் கிடையாது, நாத்தனாலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. சரிக்கா சரிக்கா, சரி கோச்சிக்கிடாதீங்கக்கா. சரி நான் வரேன். வந்துட்டாளுவ. இந்த ஊரு அறிவலுக்கு இந்த லட்சுமியை தவிர வேற ஒருத்தரும் தெரியாது போல இருக்கு. என் தம்பியை சொல்ல வேண்டியது தானே, அது போதாதாக்கும். இவளை சொல்லி சொல்லணுமாக்கும். இவ இல்லைன்னா என்னைய அடையாளம் தெரியாது யாருக்கும். சரி சரி ரமணி விடு, இந்த பிள்ளை எல்லாம் வருது பேரு. என்னையா கார் அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்துட்ட? இங்க எடுத்துட்டு வர வேண்டியது தானே? இல்ல பெரியமா, அங்க கொஞ்சம் நனலா இருந்துச்சு, அதனாலதான் அங்கேயே வண்டியை நிப்பாட்டிட்டேன். சரி சரி சரி, உள்ள வாங்கய்யா. எல்லாம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தியா? வீட்டுல ஏதாவது பொருள் கிடந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்தியா? ஆமா, எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி வாங்கப்பா, உள்ள சாப்பிடலாம். எனக்கெல்லாம் பசிக்கலமா, நீங்களும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எல்லாம் சரணு வா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொருளை உங்க அண்ணன் அனுப்பி விடுறேன்னா லாரியில ஏற்றி இறக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆளை பார்க்கணும், பார்த்து இறக்குவோம். அதுக்கப்புறம் தான் வேலை. அதுக்கு முன்னாடி ஒரு வேலையும் கிடையாது. வாங்க முதல்ல சாப்பிடலாம் எல்லாரும். ஆமா, எல்லாம் சரணு வா 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 வா. இப்ப சரணியா நீ வா, நீ நேற்று ராத்திரில இருந்து சாப்பிடல தானே ஒழுங்கா? வரேன். ஆமா எல்லாரும் வாங்க, முதல் சாப்பிட்டுக்கிட்டோம். முதல் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எந்த வேலையா இருந்தாலும். உமா மாமியாரே, உமா மாமியாரே. என்னெல்லாம் குடுமிகாரி பின்னங்கால் பெடரியில தட்ட ஓடியாரா? என்னெல்லாம் சொல்லு. என் மருமவா ஏதோ வம்பு கும்பி இழுத்து வச்சுட்டாலும் வாங்கிட்ட? ஐயா அதெல்லாம் இல்ல, உங்க மருமவள பாம்பு கடிச்சிருச்சு, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடி இருக்கா பெரிய பொண்ணு. போய் என்னன்னு முத பாருங்க. ஐயா வீட்டுக்காரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. எல்லாம் நெசமா தான் சொல்றியா? ஆமா உமா மாமியாரே, அவளை இப்பதான் பாம்பு கடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடுறா பெரிய பொண்ணு வண்டியில போட்டுக்கிட்டு. இல்ல நெசமாலுமா உண்மையா தானே? பாம்பு தான் கடிச்சிச்சா இல்லனா ஏதாவது தேளுகளை கொடிச்சா? இல்ல பாம்பு தான் கடிச்சிச்சு. பெரிய பொண்ணு அந்த பாம்பை இன்னும் எடுத்து கோணில போட்டுக்கிட்டு கொண்டுகிட்டு போறா. இல்ல அப்ப பொழைக்காண்டாலோ? என்ன பாம்பு அவளை கடிச்சிச்சு என்ன ஏதுன்னு ஏதாவது விவரம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது உமா மாமியாரே. என்ன நீங்க இப்படி கேட்கியே? உங்களை பார்த்தா பாம்பு கடிச்சதுக்கு பதட்டப்பட்ட மாதிரி தெரியலையே, சந்தோஷப்பட்ட மாதிரி எல்லாம் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போன முறை இப்படிதான் கிளாச்சிக்கிட்டு போனா கடத்துக்குள்ள விழுந்து செத்துட்டா. நான் எல்லா இடமும் சொல்லி எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் வர சொல்லி அடக்கம் பண்ணியதுக்கு தொட்டிலேருந்து பெட்டியிலேருந்து எல்லாம் கொண்டு வந்தாச்சு. கடைசியில் பார்த்தா உயிரோட வந்து நின்னா. அதான் இப்பயும் எல்லாருக்கும் சொல்லி வர வச்சு கடைசியில் உயிரோட வந்துட்டேன்னா போச்சுல்ல. அதான் உங்ககிட்ட எல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டுறேன். அடக்கம் பண்ண வெட்டியான்லேருந்து எல்லாத்துக்கும் போன முறை சொல்லி வீணா போச்சு, இந்த முறையும் சொல்லி வீணா வீரப்படாதுல்ல. அதான் என்ன யாருன்னு கேட்டுக்கிடலாம்னு பார்த்தேன். சரி என் மகனுக்கு போன் அடிச்சு சொல்லிட்டீங்களாடே? இல்ல நாங்களும் யாரும் எதுவும் ஒன்றும் சொல்லலை. நான் இப்போதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓடியாரே, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமேன்னு. பெரிய பொண்ணா கூட்டிட்டு போயிருக்கா ஆஸ்பத்திரிக்கு, அவ காப்பாற்றி கொண்டு வந்துருவாள. என்ன இந்த பொம்பளை மருமவளை பாம்பு கடிச்சிட்டுங்க எங்க வந்துருவாள மறுபடியும் பொழைச்சிடுங்க மாதிரி பேசுது. சரி நீ போ, நான் என் மகனுக்கு போன் அடிச்சு சொல்லிக்கிடுங்க. சரி உமா மாமியாரே, நான் வாரேன். லட்சுமி அக்காட்ட சொன்னதுக்கு கூட பதறி அடிச்சு ஓடுறதுக்கு நினைச்சு இது என்ன இப்படி நிற்கு? எப்ப மருமவா சாவுன்னு தான் காத்திருக்கும் போல இருக்கு அவ்வளோ மாமியார் வளம். கறிக்கு என்ன செய்யணும் தெரியல புலம்பிக்கிட்டு போனா, அதுக்குள்ள எங்க போய் பாம்பை போய் பிடிச்சிக்கிட்டு நின்னா பாம்புட்ட கடி வாங்கியதுக்கு பியாதி எடுப்பா. இனிமேல் ஒரு பாடு செலவை இழுத்து வச்சுக்கிட்டு என் மகனை ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்ட வைப்பா. எந்தாலையும் வந்தாலும் போய் சேர்ந்தா ஒரேடியா சேர்ந்தாலும் பரவாயில்லனாப்புல தான் இருக்கவா. பிளேக்கு எடுத்தவா காலங்காத்தாலே வந்து இப்படி வச்சிருக்காளே. சரி நம்ம மௌனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம். எப்படி அப்பயே அவனுக்கு ஃபோன் போயிருக்கோம். வேற நம்ம ஃபோன் பண்ணலன்னா வேற நம்ம ஒன்றும் போடலன்னு நினச்சிக்கிடுவான். ஃபோன் வேற எங்கடக்கு உள்ளெல்லாம் கடந்து சார்ஜெலாம் போட்டிருந்தேன். போய் அதில் ஒரு ஃபோன் அடிச்சு அவனுக்கு சொல்லிடுவோம். ஓடிடுவான் ஆஃபீஸில் இருந்து. நானும் இப்போ தான் பிள்ளை ஆஃபீஸு போய் இறங்கியிருப்பான். இறங்கின நேரத்தில் இனிமேல் இங்கே ஓடியார சொல்லணும். பியாதி எடுப்பா என்ன நலனுக்கா ஒரு இடத்துல கையை காலை வச்சுக்கிட்டு இருக்கணும்ல. பாம்புக்கிட்ட கொண்டு போய் கடின்னு கொண்டு கொடுத்துட்டு வந்து இருந்தாருன்னா வேற என்ன பண்ணேன்? குளிச்சுட்டு வாரேன் சோத்த அடுப்பில் போட்டு கருவாட்டு கறி ஆக்குன்னு சொன்னால் வீட்டில் ஆளை காணும். எந்த அளவு போனான்னு தெரியலையே. சோத்துக்கு கூட அடுப்பில் போடாமல்லாம் இருக்கா. எந்த அளவு போனான்னு தெரியலையே. இன்னைக்கு அவளை ஒரு கையை பார்த்துக்கிடியே. அவள் கொண்டைய பாப்பர் பண்ணுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு எங்கனையாவது உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கானே இவளுக்கு. இன்னைக்கு இவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன். லட்சுமி வீட்டுக்கு தான் போயிருப்பா. இரு நான் வாரேன். அது என்ன அங்கே சொல் பேச்சு கேட்காம அப்போ என்ன மரியாதைங்க எனக்கு? நான் அவ்வளோ சொல்லியே நீ அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு போயிருக்கேன்னா உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். இந்த வாரம் இரு. எப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாவளா? பெரிய பண்ணத்தை கூட்டு போயிருப்பாவளா இவ்வளோ நேரத்துக்கு? கூட்டு போயிருப்பாவ. நேரம் ஆயிட்டுல அம்மா போய் அரை மணி நேரங்கண்ணா ஆயிட்டே. எல்லாம் பெரிய பொண்ணு ஏம்மா உங்க வீட்லயா இருக்கா என் மருமவா? இல்ல பாட்டி. அப்ப அவ எங்க? உங்க வீட்டுல தான் இருப்பா. இல்லன்னு சொல்ல சொன்னாலும் அவளை வெளியே கூடு. ஏன் பெரிய பொண்ணு? ஐயோ பாட்டி உண்மையிலே பெரிய பொண்ணத்தான் அங்க இல்ல. இங்க இல்லையாவா? அப்போ உங்க அம்மையை கூப்பிடு, உங்க அம்மாட்ட கேட்கட்டும். எங்க அம்மையுமே வீட்டுல இல்ல பாட்டி. எங்க தோட்டத்துக்கு போயிட்டாலோ? உமாக்காவை பாம்பு கடிச்சிட்டுன்னு பெரிய பொண்ணத்தை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடினவளாம். அதனால எங்க அம்மையும் அப்பாவும் அவையில பாக்குறதுக்கு பின்னாடியே ஸ்கூட்டில போனாவ. அதான் வீட்டுல இல்ல.
என்னது உமால பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா பாட்டி. ஐயோ எப்படி? அதெல்லாம் தெரியல. என்ன ஏதுன்னு எங்க அம்மைக்குமே விவரம் தெரியல. தெரிஞ்சதும் உடனே ஓடுனாவ. என்னாச்சோ ஏதாச்சும்னு பதறி அடிச்சுக்கிட்டு. ஐயா அப்படியா? எனக்கு விஷயம் தெரியாதே. நான் தெரியாம தான் என் மருமகளை தேடி வந்தேன். சரிம்மா, அப்போ நீங்கள் பத்திரமா இருங்க, நான் வாரேன். சரி பாட்டி. இவளை சோறு கறி ஆக்கிட்டு வீட்டில் இருந்தா இவ எந்தால போனா? அவ பாம்பு கடிக்கிறத பார்த்துக்கிட்டு இவ தூக்கிக்கிட்டு ஓடியதுக்கு போயிருக்காள. அப்போ எங்கே போயிருப்பா இவ? அவ என்ன பண்ணியிருப்பா, இவ என்ன பண்ணியிருப்பான்னு ஒன்றும் புரியலையே.